ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அமேசான் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் அமேசானில். ஸோ அதோட ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி என் பையன் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து மெயினாக அவரோட ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், ஏமா இதெல்லாம் போய் ஆன்லைனில் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஸோ ரீசன் வந்து என்னென்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ பென் வச்சுருந்தாலே வந்து ஒரு பெரிய கெத்து தான். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த பென்லாம் ஜஸ்ட்டு பார்ப்போம், அவ்வளோதான். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா விதமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹீரோ பென் அதெல்லாம் வந்து ஓரங்கட்டியாச்சு. இந்த டேங்க் பென்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பார்க்கர் பென் செட்டுக்கு தான். அதுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி அவைலபிள் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு 2 ப்ராடக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்றதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குல்ஃபி செட்டும் அந்த டிஷ்யூவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாலே ஃப்ரீ டெலிவரி கிடச்சிருக்கும். பட் ரெண்டுமே ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இந்த குல்ஃபி செட் வந்து 69 என்னவோ தான் போட்டிருந்தாங்க. ஒர்த் டு பைன்னு தான் சொல்லலாம். குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்துச்சு. பட் அந்த பேக்கேஜுக்குள்ள வந்து 199 அப்படின்னு போட்டிருந்தது. நம்மளுக்கு 69 or 79 அந்த ரேட்டில் தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. செட்டுமே வந்து பார்க்க க்யூட்டாக அவங்களுக்கு எப்படி இமேஜில் இருந்ததோ அந்த மாதிரியே தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஷ்யூ வந்து 45 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இதில் ஆக்சுவலாக வந்து 100 டிஷ்யூ இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் குட்டியோண்டு காம்பேக்ட் சைஸில் தான் இருந்தது. நான் வந்து 2 ஃப்ளை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோன்னா 2 பேக்கெட் வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பேக்கெட்டில் 100 பீஸ் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு இதுவுமே ஓகேன்ற மாதிரி தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மெயின் ஐட்டமுக்கு வரலாம். இந்த பார்க்கர் பென் வாங்கி கொடுக்குறதுக்கு ரீசன் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த பென் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காஸ்ட்லியாக இவ்வளோ இது வாங்கி கொடுக்குறதுக்கு ரீசன் ஒன்று இருக்குது. என்னோடய பையனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் ஐட்டம் இதிலெல்லாம் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டான். மெயினாக கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பேட் கேட்பான், இல்லைன்னா அந்த பென்னு. இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷனில் வந்து அவன் ரொம்ப அடிக்டாக இருக்கிறது வந்து அந்த கிரிக்கெட்டில் தான். ஸோ அவன் கிரிக்கெட் பேட் தான் கேட்டிருந்தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் வந்து வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தப்ப கிரிக்கெட் பேட்டை விட எனக்கு இந்த பென்னு வாங்கி கொடுக்குறியாமா அப்படின்னா, ரெண்டுமே ஈக்குவல் ரேஞ்ச் தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்துட்டேன். இதில் வந்து 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. ப்ளூ, பிளாக், ரெட் இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது வந்து ப்ளூ கலர். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த நிப்பில் வரைக்குமே பார்க்கர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை கூட அவன் காமிச்சிருப்பான். 2 பிளாக் ரீஃபிலும் 2 ப்ளூ ரீஃபிலும் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா நிப்பு வந்து 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து டார்க்னஸ் பட்டையாக உள்ளது, மெலிசா எழுதுறது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பெனில் பார்க்கர்னு எழுதியிருக்கான். ஸோ அதை தான் அவன் காமிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. இந்த பென் ரிசீவ் ஆனதுலேருந்து இந்த கேப்பில் பார்மா பார்க்கர்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒவ்வொன்றுலையும் அந்த பெண்ணை வந்து அவ்வளோ ஒரு எழுதுறதே வந்து ஒரு அவ்வளோ ஆசையாக நான் பார்க்கரில் எடுத்து எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அவ்வளோ ஆசையாக அவ்வளோ ஒரு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதோட பென்னோட வேல்யூ வந்து 479. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு தெரில. நாங்கள் ஆர்டர் பண்ண நேரமோ என்னவோ தெரில, 2 நாள் கழித்து ப்ரைஸுமே ட்ராப் ஆச்சு. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசீவ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணவும் ஆரம்பித்தாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடியுது. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு வந்து ஹாப்பி பர்ச்சேசிங் தான். ரேட்டு ஒர்த்தா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.